அரசாங்கத்தின் மேல பெரிய லெவல்ல தவறு இருக்கு. கம்யூனிகேஷனை சரியா பண்ணல. ஒரு ஆன்லைன் சட்டரிக்கல் மூமெண்டா இதை ஆரம்பிச்சு ஒரு 78 மணி நேரத்துக்குள்ள 30 லட்சம் ஃபாலோவர்ஸ் வராங்க அப்படின்னா கண்டிப்பா அதை டீப்பா பார்த்திருக்கணும். இப்ப எதிர்கட்சிகள் இல்லாத ஒரு ஜனநாயகத்துல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வேக்யூம் இருக்கும். எதிர்கட்சிகள் அவங்க யாருமே எஃபெக்டிவா செயல்படல, எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி உட்பட. அப்போ அந்த வேக்யூம்ல இந்த மாதிரி ஏதாவது ஒரு புதுசா ஒரு தியரி, ஒரு சோசியல் மீடியா சென்சேஷன் வந்துச்சு அப்படின்னா எல்லாருமே அதை வந்து ஒரு அட்ராக்ஷன் கொடுப்பாங்க. பட் அது ஒரு பிசிக்கல் மூமெண்டா மாறுது. அவங்களுக்கு அந்த ஜந்தர் மந்தர்ல பர்மிஷன் கொடுக்குறாங்க. கவர்மெண்ட் அப்பவே கூப்பிட்டு பேசியிருக்கலாம். ஏன்னா அவங்க வந்து இப்ப நீங்க ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா பிரிவினைகள் எதுவும் பேசல. 3 கோரிக்கைகள் வச்சாங்க. அமைச்சர் ரிசைன் பண்ணணும், அதுல இறந்த மாணவர்கள் சில பேர் ஒரு தவறான முடிவுகளுக்கு போனவங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கணும், சோனம் வாங்சுக் அவர்களுக்கு அந்த இதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்கேஜ் பண்ணிருக்கணும், பண்ணல. அதன் பிறகு இது பாராளுமன்ற கூட்டத்தொடர் வரும்போது 20,000 மாணவர்கள் வராங்கன்னா இது எல்லாமே சோசியல் மீடியால நடக்குது. சோ அப்ப நீங்க லா அண்ட் ஆர்டர் ரெஸ்டோர் பண்ணணும் அப்படின்ற போது சில பிரிவென்டிவ் அரெஸ்ட் பண்ணிருக்கணும், சில ஊரடங்கு உத்தரவு நீங்க முதல்ல சில இடங்கள்ல போட்டிருக்கணும், எதுவுமே பண்ணல. சோ அப்போ இது பண்ணல அப்படின்ற போது இந்தியாவுக்கு எதிராக இருக்கக்கூடிய சக்திகளா இருக்கட்டும், இல்ல இந்த அரசுக்கு எதிராக இருக்கக்கூடிய சக்திகளா இருக்கட்டும், அவங்க எல்லாருமே இந்த வாய்ப்பை தான் பயன்படுத்துவாங்க. சார் அப்படின்னா இப்போ பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, நேபாள் மாதிரி இப்ப இந்தியாவிலயும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா என்ன சார்? அப்புறம் அப்படி இல்ல இது நம்ம வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னா எதை நோக்கி இந்த ப்ரொடெஸ்ட் போகுது அப்படின்றதுல பார்க்கணும். நேத்து ஒரு பாசிட்டிவான மூமெண்ட் ஹெல்த் மினிஸ்டர் திரு JP நட்டா அவர்கள் இவங்களை கூப்பிட்டு பேசியிருக்காரு. சோ ஒரு கோரிக்கை அப்படின்னு வைக்கும் போது கம்ப்ளீட்டா ஒதுக்கி தள்ளிட்டு போக முடியாது. நம்ம ஜனநாயக நாட்டுல இருக்கோம், உலகத்திலே அதிகமான ஜென்சி பாப்புலேஷன் இந்தியாவில தான் இருக்கு. சோ அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஜென்யூன் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து நீங்க அட்ரஸ் பண்ணி தான் ஆகணும். இன்னைக்கு அந்த இடத்துல இது நேபாள் மாதிரி ஆயிருமா அப்படின்னா, நேபாளுடைய பொருளாதாரம் என்ன நிலைமையில் இருந்துச்சு? வேலை வாய்ப்பு கிடையாது, பொருளாதாரம் அடி வாங்கியிருக்கு, பயங்கர கடன் இருந்துச்சு, கோவிடுக்கு பிறகு டூரிசம் மிகப்பெரிய லெவல்ல அடி வாங்குச்சு. அந்த நேரத்துல அவங்க கண்ணெதிரில் அந்த இடதுசாரி அரசியல்வாதிகள் எல்லாருமே நாட்டை வந்து கூறு போட்டு விற்கக்கூடிய, லஞ்ச லாவணியத்துல திளைச்சிருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரே மொழி பேசக்கூடிய ஒரு பாப்புலேஷன் அங்க மூவ் ஆனாங்க. சிமிலர் சுச்சுவேஷன் நம்ம இலங்கையிலுமே பார்த்தோம். பங்களாதேஷ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. இந்தியாவை இருந்து ரொம்ப டைவர்ஸ் கண்ட்ரி. இது வந்து ரீஜன் டு ரீஜன் ப்ரொடெஸ்ட் மாறும். அதாவது அரசு தேர்வுல முறைகேடுகள் நடக்குது அப்படின்ற அந்த தாக்கம் பீகார், யூபி, ஹரியானா இந்த மாநிலங்கள் அதிகமா இருக்கும். தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கும், கேரளால பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கும். பட் ஒரு இன ரீதியான பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல அதிகமா இருக்கும். உதாரணத்துக்கு ஜல்லிக்கட்டு, அங்க பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கும். சோ இது ஒரு காமன் இது கிடையாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. கலைஞர் அவர்கள் கைது செய்யப்படுறாரு ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருக்கும்போது. அதுக்கு எல்லா கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இந்தியா முழுக்க குலாம் நபி ஆசாத்ல ஆரம்பிச்சு எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. சோ ஒரு அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அரசாங்கத்துக்கு நேரடியாக எதிர்க்கக்கூடிய கட்சிகளும் சரி, இல்ல அந்த பிரின்சிபல் ஒரு அப்போசிஷன் ஸ்டாண்ட்ல இருக்கவங்களும் வந்து எதிர்த்து தான் ஆகணும். ஏன்னா திரு விஜய் அவர்கள் ஒரு விஷயத்த தெளிவா சொன்னார் கட்சி ஆரம்பிக்கும் போது, ஒரு கொள்கை எதிரி வந்து எனக்கு பிஜேபி தான் அப்படின்ட்டு. சோ அந்த ஒரு பொலிட்டிக்கல் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது அவர் அறிக்கையை கூட கொடுக்கல, இல்ல அவங்க வந்து சைலண்டா இருக்கிறாங்க அப்படின்னா அது வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்காங்கன்ற மாதிரி போகும். பட் இதை போராட்டமா முன்னெடுக்கிறாங்களா அப்படின்றது கிடையாது. நேற்று கூட சில அமைப்புகள் பிரெஞ்சு அமைப்புகள் போராட்டம் பண்ண ட்ரை பண்ணாங்க. அதை வந்து லா அண்ட் ஆர்டரை இது பண்றாங்க. ஏன்னா நல்ல கவனிங்க, தமிழ்நாடு வந்து ஒரு ஹைலி இண்டஸ்ட்ரியலைஸ் ஸ்டேட். இப்ப இந்த இடத்துல நீங்க போராட்டத்தெல்லாம் அரசாங்கமே ஆதரிச்சு போச்சு அப்படின்னா நம்மளுடைய ஸ்டேட்டோடைய பொருளாதாரத்தை பெருமளவுக்கு பாதிச்சிடும். அவருக்கு வந்து பல கமிட்மெண்ட்ஸ் அவர் கொடுக்குறாரு, பல விஷன் அவருக்கு இருக்கு தமிழ்நாட்டை எப்படி கொண்டு போகணும்னு சொல்லிட்டு. சோ இந்த மாதிரி ஒரு இஷ்யூல அந்த மாதிரி ரிஸ்க் எல்லாம் வந்து எந்த ஒரு பொலிட்டிஷியன் எடுக்க மாட்டாங்க. நீங்க யாருமே கலவரத்தை பார்த்தது கிடையாது, உங்களுக்கு அந்த அனுபவம் கிடையாது. கடவுள் புண்ணியத்தில் நீங்க அதெல்லாம் பார்க்கவும் வேண்டாம். பட் நீங்க பிட்ஸ் அண்ட் பீசஸ்ல ஒரு மினிட் 1.5 நிமிஷம் வீடியோஸ் வந்து பார்த்துட்டு காவல்துறை இப்படி பண்றாங்க அப்படின்றது நீங்க அப்படி நீங்க பண்ணவே முடியாது. காவல்துறைக்கு நம்ம பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய இன்ஜஸ்டிஸ். இப்போ இந்த ப்ரொடெஸ்டுக்கு ஆதரவா இருக்கவங்க, இந்த ப்ரொடெஸ்ட பண்ணக்கூடியவங்க, அவங்க காவல்துறை வாகனங்கள்ல தாக்குறது, ரயில் நிலையங்களை தாக்குறது, மெட்ரோ உடைச்சிட்டு போறது, கற்கள் எடுத்து வீசுறது, இந்த மாதிரியான வீடியோஸ் நீங்க பார்க்கதான் செய்றீங்க. ரைட். இப்ப இந்த இடத்துல ஒரு வீடியோல காவல்துறை வந்து நடந்து போயிட்டு இருக்கவங்க தாக்குறாங்க அப்படின்ட்டு ஒரு வீடியோ வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு நீங்க பாத்தீங்களா? கிடையாது. இது எல்லாமே சென்சேஷன். மக்கள் இதுல ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கணும். இது வந்து
ஒரு என்ன சொல்றது, நீங்க வீடியோஸ் பார்த்து உணர்ச்சிவசப்பட ஆரம்பிச்சோம்னா நம்ம வந்து கம்ப்ளீட்டா ஒரு அஹ், தவறான ஜனநாயகமா நம்ம மாறிடும். இது இப்ப நீங்க பாக்குற போராட்டம் வந்து நீட் சம்பந்தப்பட்டது கிடையாது. இது ஓவர் பீரியட் ஆஃப் பில்டப் ஆகி ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல அவங்க வந்து போறாங்க. இதுல சமூக விரோதிகள் பயன்படுத்திக்க பாக்குறாங்க, இந்தியாவுக்கு எதிராக இருக்கக்கூடியவங்க பயன்படுத்துறாங்க. எல்லாருமே அதை அட்டன் பண்ணதான் செய்வாங்க. பட் உங்களுக்கு அந்த ஜென்யூன் இது எங்க வந்துச்சு? எவ்வளவு கம்யூனிகேஷன் இருந்திருக்கணும்? எந்த கம்யூனிகேஷனுமே இல்லாம யாராவது இதை வந்து சுட்டி காமிச்சு பேசினா அவங்கள வந்து ஆன்டி நேஷனல் பதிவிடுறது, இதே மாதிரி இவங்க வந்து ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்ற போது இது தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை தான். இதெல்லாம் ஏன்னா கம்ப்ளீட் அண்ட் கம்ப்ளீட்டா கவர்மெண்டோட கம்யூனிகேஷன் இதுல ஜீரோ, நெகட்டிவா போயிருக்கு. இவங்க ஒழுங்கா கம்யூனிகேட் பண்ணி ஒழுங்கான விளக்கத்தை மக்கள்கிட்ட கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இந்த கான்பிடன்ஸ் இருக்கிற வரைக்கும் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டின்ற கான்செப்டே நமக்கு தேவையில்லை. ஒரு வேக்கும் இருக்கு, அந்த வேக்குமா ஒரு ஒரு ஃபோர்ஸ் வந்து ஃபில்ஃபில் பண்றாங்க. ஒரு மாணவர் போராட்டம்னு எப்பயுமே ஆரம்பிக்கும். பங்களாதேஷ்ல மாணவர் போராட்டம் தான் ஆரம்பிச்சது. அதன் பிறகு அவங்க நேஷனல் சிட்டிசன்ஷிப் பார்ட்டின்னு சிட்டிசன் பார்ட்டின்னு சொல்லி என்சிபின்னு சொல்லி ஒரு கட்சி ஆரம்பிச்சாங்க. அந்த கட்சி எடுத்த ஓட்டு சதவீதம் எவ்வளவு தெரியுங்களா? 5%. அந்த மாணவர்கள் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரணும், இது பண்ணணும்னாங்க. மாணவர்களுக்கு உணர்ச்சி இருக்கும், அந்த ஃபோர்ஸ் இருக்கும், அரசியல் புரிதல் இருக்காது. அரசியல்வாதிகளுக்கு இதை எப்படி பயன்படுத்திக்கணும் அப்படின்றது தெரியும், வெளியில் இருக்கவங்களுக்கு எப்படி பயன்படுத்திக்கணும் அப்படின்றது தெரியும். இப்ப சம்பந்தம் இல்லாம பிரகாஷ் ராஜ் போன்ற நடிகர்கள் எல்லாம் இப்ப எங்க நிக்கிறாங்களா? எதுக்கு நிக்கிறாங்க? இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த இடத்துல போய் எனக்கு ஒரு போட்டோ ஆப்பர்ச்சுனிட்டி, நான் நிக்கிறேன், அரசாங்கத்துக்கு எதிராக நான் உறுதியா நிக்கிறேன் அப்படின்றது. சோ இந்த மாதிரியான டெம்ப்ளேட்டா அவங்க பயன்படுத்துவாங்க. எங்க ரெஜிம் சேஞ்ச் நடத்த முடியுமோ நடத்துவாங்க, இல்ல டெமோக்ராட்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வீக்கன் பண்ணணும்னு பார்ப்பாங்க. இது எல்லாமே வந்து அரசாங்கத்துக்கு தெரியாதது கிடையாது. உளவுத்துறை உங்ககிட்ட தான் இருக்கு, உங்களுடைய இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸோட வேலையே இதுதான், உள்துறை அமைச்சருடைய வேலையும் இதுதான். பட் இங்க அடிப்படையா நீங்க மிஸ் பண்றது, இந்த சுச்சுவேஷனை உருவாக்குனது யாரு? அதுதான் ஃபண்டமெண்டல் கொஸ்டின்.